Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் சாப்டர்ல that is fourth chapter class 12 நீட்ல full chapter in தமிழ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ தியரி ப்ளஸ் ஃபார்முலா லிஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அண்ட் ஆல்ரெடி நம்ம 3 சாப்டர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. கிளாஸ் 11, 12 இருக்கிற வீடியோஸ் ஃபிசிக்ஸில் உள்ளதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நீட் எக்ஸாம் அப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன் which is denoted by the letter B. Okay, it is a vector quantity. So B, it's a vector quantity. அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது otherwise called as magnetic flux density. Okay, so magnetic field induction or magnetic flux density which is equal to B is equal to F divided by QV sin theta. Our force இதிலிருந்து கண்டுபிடிச்சோம்னா it is equal to QVB sin theta. இது நம்ம இங்கேருந்து திருப்பி எழுதிக்கலாம். அண்ட் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஸ்லா. ஓகே, ஸோ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் டெஸ்லா. ஆர்எல்ஸ் இன்னொரு யூனிட் பொறுத்த வரைக்கும் வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அண்ட் சிஜிஎஸ் யூனிட் வந்து காஸ். காஸுக்கும் டெஸ்லாவுக்கும் என்ன ரிலேஷன்னா 1 காஸ் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 4 டெஸ்லா. ஓகே, ஸோ 1 காஸ் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 4 டெஸ்லா. திஸ் இஸ் த ரிலேஷன். இது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஆர் சீயிங் அபவுட் தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து எப்படி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூவி சைன் டீட்டா. இதில் வந்து எஃப் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு QVB sin theta. Okay, so இதில் Q na என்னதுன்னா Q is nothing but your charge and V is your velocity and B is nothing but your magnetic field or magnetic flux density, and sin theta, theta is the angle between this velocity. Okay, so the theta is the angle between velocity and magnetic field. Velocity is vector and magnetic field is a vector. So ரெண்டுக்கு நடுவுல இருக்க angle தான் உங்களுக்கு theta. And coming to the force vector formula எழுதுனா F is equal to Q into V cross B. Yeah, V cross B because V cross B is nothing but VB sin theta. Therefore F is equal to QVB sin theta. This is a very important formula. And இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கு QVB sin theta இதில் வச்சு உங்களுக்கு ரெண்டு இது இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து if the angle between V and B is 0, theta வந்து உங்களுக்கு 0வாக இருந்துச்சுன்னா force is obviously equal to 0 because sin 0 is equal to 0. And second வந்து theta is 180 degree. Angle between velocity and B is 180 degree na F is equal to obviously equal to QVB sin 180. Sin 180 is nothing sin 180 degree. Okay, so sin 180 என்னது. So this is இந்த கேஸ்லையும் உங்களுக்கு force is equal to 0. Okay, yeah. Next பார்த்தீங்கன்னா if theta is equal to 90 degree, theta 90 degree னா F is equal to QVB into sin 90. sin 90 உங்களுக்கு என்ன sin 90 is 1. therefore F is equal to QVB மட்டும் இருக்கும். QVB மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ F is equal to QVB. இதில் இருந்து நம்ம நிறைய ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் QVB which is equal to your இதில் இந்த கேஸில் வந்து நம்ம என்ன எப்படி கம்பேர் பண்ணணும்னா you should compare your magnetic force with centripetal force. Okay, so your magnetic force be equal to your centripetal. Magnetic force இப்போ தான் கண்டுபிடிச்சோம். theta is equal to 1 QVB and centripetal force பொறுத்த வரைக்கும் it is mv square divided by r. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த v கேன்சல் ஆயிரும். therefore QB is equal to mv by r and இதிலிருந்து you can find the radius equal to mv by QB. mv by QB வந்துச்சு. okay, so mv by QB வந்தாச்சு. and then you can find எல்லாத்துலேயுமே நீங்கள் இது கண்டுபிடிச்சிக்கலாம். that is velocity கண்டுபிடிச்சலாம். that is velocity is equal to QBR by m. Then you can find your frequency is equal to QB divided by 2 pi m. Then time is the inverse of it is nothing but equal to 1 by v which is equal to 2 pi m divided by QB. Then omega கண்டுபிடிச்சலாம். omega equal to 2 pi f. அதனால 2 pi into QB divided by 2 pi m. அப்போ 2 pi cancel ஆயிரும் which means omega equal to QB divided by m. So 3 value, that is your frequency, time and omega. இது எல்லா angular velocity எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் from this formula. okay, so இந்த formula எல்லாமே very important. velocity, radius formula எல்லாமே இது நீங்கள் பார்த்துக்கோங்க. then
coming to Lorentz force. Okay, so Lorentz force பொறுத்த வரைக்கும் என்னன்னா it is the sum of the electric force and magnetic force, sum of electric force plus sum of the magnetic force. Okay, so electric force நம்மளுக்கு தெரியும், that is charge into electric field, and magnetic force பொறுத்த வரைக்கும் it is q v b sin theta. therefore இதை வந்து நம்ம q v b sin theta. so if we இதை நம்ம வெக்டர் ஃபார்முலா எழுதுனா q into e is vector electric field and q into v cross b. okay, so இதை நம்ம எழுதுனா just q as common and e plus v cross b. this is your force. this is of course about your Lorentz force. okay, yeah, Lorentz force முடிஞ்சிருச்சு. and velocity selectorல ஒரு particular velocity selectorல உங்களோட particular velocity is nothing but it is your electric field divided by your magnetic field, electric field divided by your magnetic field. okay, so velocity selector முடிஞ்சிருச்சு. next coming to a cyclotron concept பொறுத்த வரைக்கும் it is a very very important question for theory as well as இதுலயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப important question. so cyclotron concept என்னன்னா magnetic force should be equalized with your centripetal force, same thing where mv square by r is equal to qvb. இது வந்து we can find velocity which is nothing but equal to qbr divided by m, qbr divided by m வந்தாச்சு உங்களுக்கு. and இதிலிருந்து you can find the time. okay, so time is equal to distance by speed same thing தான் அங்கே கண்டுபிடிச்சது தான். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபுல் சர்க்கிளுக்கு அதுக்கு 2πr எடுத்திருப்போம், இங்கே நம்ம ஹாஃப் ரொட்டேஷனுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபுல் சர்க்கிள்னா the circumference is 2πr and if it is only half rotation it is πr. so distance is πr and speed பொறுத்த வரைக்கும் இந்த qbr, that is qbr divided by m. ஸோ இந்த r cancel ஆகுது which is pi m by qb. pi m by qb தான் உங்களோட time is pi m by qb. okay, so if it is full rotation na it is time is equal to 2 pi r divided by distance by speed is v. so 2 pi r and v வந்து உங்களுக்கு velocity is equal to qbr divided by m. it is qbr divided by m. so r gets cancelled. time is 2 pi m divided by qb. இதுதான் full rotation கான time. okay, so time period கான full rotation கண்டுபிடிச்சாச்சு, that is time period is equal to 2 pi m divided by qb. and frequency is nothing but 1 by time period which is equal to qb divided by 2 pi m. okay, frequency கண்டுபிடிச்சாச்சு. and we all know that the velocity is equal to qbr by m. அப்போ kinetic energy is nothing but half mv square, we all know that. அப்போ இதை just நீங்கள் எழுதுனா போதும், half into m into v square na q square b square r square divided by இங்கே m square. so ஒரு m cancel ஆயிரும் which is q square b square r square divided by m 2m. இதுதான் உங்களோட kinetic energy. okay, yeah, so finally formula எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். velocity is equal to qbr divided by m and time period is equal to full rotationக்கு 2 pi m divided by qb. இது வந்து full rotationக்கு. and if it is for half rotation time period is equal to pi m divided by qb if it is for half rotation. and then coming to frequency is 1 by time period which is equal to qb by 2 pi m எடுக்கணும். and kinetic energy is half m v square which is equal to q square b square r square divided by 2m. okay, so இந்த formula எல்லாத்தையுமே just copy பண்ணி வச்சுக்கோங்க. and then next coming to our Biot-Savart law. okay, yeah, Biot-Savart's law. Biot-Savart பொறுத்த வரைக்கும் it is nothing but dB is equal to mu naught divided by 4 pi into I mu sin theta divided by r square. just இந்த formula பார்த்து வச்சுக்கோங்க, it can be asked. and if it is asked in vector form na it is mu naught divided by 4 pi. okay, 4 pi into I into mu naught into r vector. okay, so r vector is an unit vector and கீழே நீங்கள் I'm sorry r vector divided by r cube. இங்கே r cube போட்டுருக்காங்கன்னு you know that is mu into r is mu into r வந்து உங்களுக்கு it is mu r sin theta வரும், and கீழே உங்களுக்கு ஒரு r cube இருக்குது. ஸோ இந்த r கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு மேலே mu sin theta divided by r square வந்து இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் வந்துடும். therefore உங்களுக்கு இந்த வெக்டர் ஃபார்மில் இப்படி எழுதியிருக்காங்க. okay, so here mu naught is nothing but the permeability. mu naught is permeability which is the value என்னன்னா 4 pi into 10 to the power minus 7 Tesla. okay, so இதுதான் அதோட யூனிட்.
and then coming to your magnetic dipole. Next வந்து magnetic dipole, very very important concept னே சொல்லலாம். So what is magnetic dipole னு பொறுத்த வரைக்கும் magnetic dipole moment is equal to n into nia, nia, இதோட கோட் வந்து nia ஞாபகம் வச்சுக்கோங்க, nia. Here n is nothing but the number of turns, I is the current, and A is the area of the loop. So unit பொறுத்த வரைக்கும் ampere meter square is the unit of magnetic dipole moment. Magnetic dipole moment unit is am square. Okay, yeah. Then வந்து we will find the magnetic field with a straight rod. Okay, straight rod oda magnetic field due to current, straight rod oda magnetic field due to current என்னங்கறத பாருங்க. Okay, so finite length, infinite length, semi infinite length இருக்கு. Finite, infinite, semi infinite, மூணு டைப் இருக்கு. Okay, semi infinite. Finite length பொறுத்த வரைக்கும் magnetic field is equal to mu naught I by 4 pi r sin theta 1 plus sin theta 2. And infinite length பொறுத்த வரைக்கும் B is equal to B is equal to mu naught I by 2 pi r, and semi infinite பொறுத்த வரைக்கும் B equal to mu naught I by 4 pi r. So இந்த மூணு ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. And then next coming to the cylindrical wire க்கு what is the magnetic field? Okay, so consider a solid cylinder, ஒரு cylinder எடுத்துக்கோங்க. Let me rub this. Okay, ஒரு சிலிண்டர் எடுத்தாச்சு, அண்ட் அதில் யூ ஹாவ் யுவர் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து உங்களுக்கு ஆர் இருக்குது, அண்ட் தென் சர்ஃபேஸ், ஓகே, ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இருக்குது, அண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் வெளியில் எடுத்திங்கன்னா கரண்ட் இஸ் பாசிங் லைக் திஸ், அண்ட் வெளியில் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா இட் இஸ் ஆர். Okay, so at the surface magnetic field of the cylinder at the surface is equal to mu naught I divided by 2 pi r, capital R, that is the radius, surface, இந்த surfaceல எடுக்கிறதுனால radius எடுத்தா போதும். And if it is taken outside னா அந்த வெளியில் இருக்க distance, just அந்த distance மட்டும் radius capital R small r மாற்றினா போதும், that is outside இருக்க distance 2 pi r. Okay, so this is according to your cylinder. And solenoid பொறுத்த வரைக்கும் if it is for finite length பொறுத்த வரைக்கும் B is equal to mu naught ni divided by 2 cos theta 1 minus cos theta 2. And next இது பொறுத்த வரைக்கும் and solenoid outside la magnetic field is 0. This is only for finite length. And infinite length க்கு B is equal to mu naught ni, and theta 1 உங்களுக்கு 0, theta 2 180 degree. Okay, so that mu naught 1 ni. Okay, so n is nothing but number of turns per, okay, yeah, number of turns per length is your number of turns per length is your n is equal to n by l. Okay, then number of turns per unit length. Okay, number of turns per unit length உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And at the end பொறுத்த வரைக்கும் எண்ட்லாம் உங்களுக்கு theta is equal to theta 1 0 degree and theta 2 90 degree at so magnetic field at end due to an infinite length is mu naught ni by 2. So மூணு ஃபார்முலா இருக்குது infinite lengthல. இந்த ஃபார்முலா ஒன்று, this is your first formula, second formula 0, and third formula mu naught ni, and fourth is mu naught ni by 2 if the angle is 90 degree. 0 180 degree நான் இந்த ஃபார்முலா, 0 90 degree நான் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. And then toroid. So toroid பொறுத்த வரைக்கும் B is equal to mu naught ni அவ்வளோதான். And here n பொறுத்த வரைக்கும் அங்கே solenoidக்கு வந்து நம்மளுக்கு n is number of turns per unit length, but இங்கே number of turns n by 2 pi அது circumference distance. Okay, so இங்கே unit length is ஒரு toroidனா இப்படி சுற்றும், so it will be a circular whirling motion. So நம்மளுக்கு circumference of the circle எடுத்தோம்னா it is 2 pi r. Okay, yeah. Next நம்மளுக்கு force on a current carrying conductors, force on a current carrying conductors in magnetic field எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா F is equal to I into cross B, which is equal to BIL, bill sin theta ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி ஃபார்முலா. ஓகே, ஸோ கிராஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு LB sin theta வரும். இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு எழுதணும்னா BIL sin theta, bill sin theta
முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து ஒரு மூவிங் சார்ஜஸ், ரெண்டு மூவிங் சார்ஜஸ், ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மூவிங் சார்ஜஸ், ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மூவிங் சார்ஜஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மூவிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் கன்சிடரிங் யுவர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் Fm is equal to mu naught 4 pi Q1 Q2 V1 V2 divided by R square. and நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் 1 by ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 by R square. ஓகே, ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தட் இஸ் டிவைட் பண்ணுங்கள், Fm divided by Fe. அப்போ என்ன ஆகும், யுவர் 4 pi கேன்சல் ஆகுமா, யுவர் 4 pi கேன்சல் ஆயிரும். அண்ட் அது போக Q1 Q2 கேன்சல் ஆயிரும், R square கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது உங்களுக்கு யூ ஹாவ் யுவர் மியூ நாட் இருக்குது அண்ட் திஸ் எப்சிலான் 0 மேலே போயிடும். ஸோ எப்சிலான் 0 அண்ட் V1 V2. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்குது, விச் மீன்ஸ் Fm divided by Fv equal to mu naught epsilon 0 into V1 V2. okay, yeah, we already know that speed of light is equal to 1 by root of mu naught epsilon 0. okay, so இது ஸ்கொயர் பண்ணால் c square is equal to 1 by mu naught epsilon 0. அப்போ mu naught epsilon 0 is equal to 1 by c square. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 by c square into V1 V2 எழுதலாம். if V1 V2 ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா V1 is equal to V2 னா V square by C square, Fm by Fe is equal to V square by C square வந்துருச்சு. okay, so that's it, that is Fm by Fe is equal to V square by C square if and only if V1 is equal to V2 முடிஞ்சிருச்சு. and then coming to the current loop in magnetic field, next concept வந்து current loop in magnetic field. okay, so current loop பொறுத்த வரைக்கும் we have to find your torque equal to NIAB sin theta, NIAB sin theta, niab sin theta அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. so torque will be minimum if theta equal to 0 degree. அப்போனா torque வந்து உங்களுக்கு it will be 0, and torque will be maximum if theta is equal to 90 degree, that is torque will be okay mb, which is okay, so torque will be maximum sin 90 degrees 1, so NIAB இது இருக்கும். okay, yeah, the torque முடிஞ்சாச்சு. and then coming to your moving coil galvanometer. moving coil galvanometer நான் MCG in short formல எழுதுதேன். MCG in the sense moving coil galvanometer. moving coil galvanometerல உங்களோட torque என்னன்னா it is NIAB, torque is NIAB. and torque வந்து இது டிஃப்ளெக்ஷனில் வர டார்க் அண்ட் ரீஸ்டோரிங் டார்க் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் K5. ஓகே, ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் NIAB இஸ் ஈக்குவல் டு K5 கம்பேர் பண்ணால் Fi இஸ் ஈக்குவல் டு NABI by K. ஓகே, யா, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னு வரும், பிகாஸ் திஸ் இஸ் அட் ஆல் கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட், ஓகே, கான்ஸ்டண்ட்டாக எடுத்தாச்சு. and current sensitivity, voltage sensitivity. current sensitive na this thing by this thing, which is equal to NAB by I. this is your, I'm sorry, NAB by K. this is your current sensitivity. and voltage sensitivity பொறுத்த வரைக்கும் 5 by V, which is equal to NABI divided by KV. okay, so I by V is R, therefore NAB divided by KR. இது உங்களோட voltage sensitivity. நெக்ஸ்ட் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் வந்து அம்மீட்டராக எப்படி கன்வெர்ட் பண்ணணும், இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. தட் இஸ் ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணணுமா, சீரீஸில் கனெக்ட் பண்ணணுமா, என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், வோல்டேஜ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஸோ யூஆர் கனெக்டிங் மூவிங் காயில் கேல்வனோமீட்டரை எப்படி அம்மீட்டராக மாற்றணுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரண்ட் ஆஃப் த கேல்வனோமீட்டர் அண்ட் இங்கே யூ ஹேவ் யர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இங்கே ஒரு கரண்ட் போகுது, தட் கரண்ட் இஸ் I minus IG. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் இது பண்ணதுக்கு உங்களோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா, ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி IG RG divided by I minus IG. and then next பார்த்தீங்கன்னா current okay, resistance is okay, current through shunt, where current through shunt should be S is equal to IRG divided by RG plus RS. this is we are converting to ammeter. next voltmeter, moving coil galvanometer to voltmeter. galvanometer current உங்களுக்கு இங்கே பாஸ் ஆகுது and you are connecting a resistance over here, that is inside. okay, so RG. okay, so இதில் உங்களோட வோல்ட்மீட்டர் ரீடிங் இஸ் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தான் எழுதுது, நீங்கள் டெரிவேஷன்லாம் படிக்க வேணாம். இட் இஸ் தியரி ஆஸ்பெக்டில் தான் டெரிவேஷன். வோல்ட்மீட்டர், வோல்ட், தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் IG into RG plus R.
அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் V/Ig minus RG. V/Ig minus RG. ஓகே, ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட் இஸ் நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் இல்லை வி சா அபவுட் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன, தென் வி சா அபவுட் த டாராய்டு, சொலினாய்டு, மேக்னெட்டிக் ஃப்ளூ கரண்ட் லூப்பில் எப்படி இருக்குது, லாரன்ஸ் ஃபோர்ஸ், வெலாசிட்டி, செலக்டார், சைக்ளோட்ரான், தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு கரண்ட் கேரிங் ஸ்டேட்டில் ஃபைனைட் டு இன்ஃபைனைட் லென்த், செமி இன்ஃபைனைட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். Then we saw about your force between two moving charges, then moving coil galvanometer, current loop, conversion of MCG to ammeter, voltmeter எல்லாமே பார்த்தோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.